அதனால நான் வந்திருக்கிற பொழுது இந்த சபையை பார்த்தால் 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணங்கள் 30 ரகம் 50 அச்சரம் 64 கல்விகள் 98 தத்துவங்கள் இப்படி சொல்லக்கூடிய 6 அருவி 6 ஆத்திரமாக்கி பகவத்திலே விரும்பலாக்கி இந்த உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய யார் தெரியுமா? நாராயணமூர்த்தி. அவளது வலது மார்பிலே குடிக்கொண்டிருக்கின்ற தாயார் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியுடைய முகத்தை பார்த்தால் எப்படி இருக்கிறது? எப்படி? சிரித்த முகத்தோடு இல்லையா? சரி. அதுபோல இந்த சபையை பார்த்தால் எப்படி இருக்கிறது? சிரித்த முகத்தோடு இருக்கிறது. இந்த சபாச்சபை முன்பதாகவே நான் தோற்றமத்திருக்கிறேன். என்னை பார்த்தால் யாருக்கு விழித்தா என்ன அட்டை சேர்ந்தவன், யாரோட பிள்ளை, யாருக்கு தம்பி, யாருக்கு அண்ணன், என்னோட குலம் என்ன, என்னோட குலாச்சாரம் என்ன, என் நாடு என்ன, என்னோட நகரம் என்ன தெரியுமாடா? விளக்கமா சொல்லுவாயா? ஆமா சொல்லுங்கள். ஆமாங்க சொன்னா தெரியும்.
என்னோட பேர் விளக்கம். என்ன பேரு? தெரியாது. என்ன பேர் விளக்கமா சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? தெரியாது, விளக்கமா சொல்றா. சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா. அந்த பயம் இருக்க வேண்டும். எப்படி? எப்படி? அதாவது என்னோட பேரை சொல்ல வேண்டுமானால் சொல்ல வேண்டுமானால் எப்படி? எப்படி? இம்புவன் கேளடா மந்திரி. என்னோட நாமதேவத்தை, அதாவது நாமதேவத்தை இம்புவன் கேளடா மந்திரி, என்னோட நாமதேவத்தை எப்படி என்று சொல்லட்டுமா? சொல்லுங்க. எங்குள்ள நிமிர்ந்த சொல்ல பங்குனி நிறந்த திங்கள் ஆதவன் வயலு நாளில் வெங்குனி விரைவில் வாழ்த்தி விஜயனோ விருந்தே பர்குணன் என்ன நாமம் பகதியா படைச்சேனே. என்னோட பிறப்பு பங்குனி மாதம் 11ஆம் தேதி. எப்படி? பங்குனி மாதம் 11ஆம் தேதி உத்திர நட்சத்திரம். எப்படி? உத்திர நட்சத்திரம் விடிய காலை திங்கட்கிழமை. விடிய காலை திங்கட்கிழமை கதிரவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் கிழக்கே உதிக்கின்ற நேரம். இந்த காலையிலே பிறந்தபடினால் திங்கட்கிழமை பார்த்தோம்னா திருட்டு போய்க்கலாம். என் திருட பத்தி இப்ப தான் பார்க்க போறேன். ஆமா, ரொம்ப கூச்ச கலனா. ஆமா, அதனால திங்கட்கிழமை உத்திர நட்சத்திரம் சூரியன் உதகிற நேரம் பங்குனி மாதம் பிறந்தபடியால் எனக்கு பெயர் பர்குணன். பார்த்தான் கிரடியன் இப்படி சொல்லக்கூடிய பலவிதமான நாமதேவங்கள் உண்டு. எனக்கு எல்லாம் போட்டோம், பர்குணன் போட்டோம், கிரடியன் போட்டோம். பார்த்தான்றியா? பார்த்திபன். பார்த்தான் இல்ல பார்த்திபன். பார்த்திபனா? ஆமா, இல்ல பார்த்தான்னு சொன்ன மாதிரி யாராட்ட பார்த்தியோன்னு கேட்கணும்னு பார்த்தேன். நிறைய பாத்துக்கிறேன், நிறைய பாத்துக்கிறேன், பார்த்திருக்கிறேன். நம்ம பார்க்காத பொருளா? அதனால என்னோட பேர் பார்த்திபன். அப்படி பார்த்திபன் இருந்தாலும் என்ன தாழ்வு மணிங்களா நானும் ஏமாத்திருந்தேன். நீ இப்பெல்லாம் அப்படி கஷ்டப்படுற என்னால ஏமாத்திருந்த தம்பி இத்தனை நாள் ஏமாத்திரி இப்ப பாகம் கொடுத்துறேன் நல்லா உழைக்கிறாங்க தம்பி. அதுக்கு தான் அதை சாக என்ன சொல்றது. அதனால சரி பார்த்திபன், பர்குணன், தனஞ்சயன் இப்படி சொல்லக்கூடிய என்னோட பெயர்
அதாவது ஆஹா. நரன் நரன் என்னுடைய மாமன் நாராயணன். நாராயணன் நான் நரன். நரன் அப்பாது. மாமன் நாராயணன் அவர் நாராயணன். நாராயணன் நான் நரன். நரன் நரன் நாராயணன். நரன் நாராயணன் எதற்காக இந்த அவதாரம்? எதற்காக? அதாவது ஆஹா. யுகம் என்பது 4. நான்கு. கிரீதா யுகம், ஆஹா. திரேதா யுகம், உண்மைதான். துவாபர யுகம், ஆஹா. கலியுகம். இந்த 4 யுகமாக ஏன் வகுத்தார்? ஏன்? இந்த பூமி பாரங்களை தீர்ப்பதற்கும், தீர்ப்பதற்காக அங்காள பரமேஸ்வரிக்கு அகதி கொடுப்பதற்கும், ஐவராஜர்களை காப்பதற்கும், பார்ப்பதற்கும் தன்னோட மாமன் கம்சனை கொல்வதற்கும், கொள்வதற்கும் பலவிதமான அரக்கர்களையும் வெல்வதற்கும் எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா எடுத்த அவதாரம் முதலாகவே யார் தெரியுமா? கிரீதா யுகத்திலே இரணியின் இரணியாட்சியனை பிறக்க செய்து இந்த இரணியின் இரணியாட்சியனை கொல்வதற்கு என்ன பிறக்க செய்தா? பிரகல்நாதனா பிறக்க செய்தா? பிரகல்நாதனா பிறக்க செய்து பகவான் திரும்ப நாராயணன் என்ன செய்தா தெரியுமா? அதாவது தூணிலே நரசிம்மமா தோற்றமளித்தார். அப்படி தோற்றமளித்து சரி இரணியின் இரணியாட்சியனை கொன்றார். இரண்டாவது தென்னரங்காபுரி மாநகரத்திலே ராவணன் கும்பகர்ணனா பிறந்தார். அந்த அரக்கர்கள் அவரை கொல்வதற்கு என்ன செய்தா? அந்த ராவணனோட தம்பி விபூஷணனா பிறந்தார். இல்லையா? இந்த நரசிம்ம மூர்த்தியாக ஒட்டவர் இன்னும் பிறந்தார். தசரதர் வயிற்றிலே ஸ்ரீ ராமாசோபையா அவதாரம் செய்தார். ஆமா. அப்படி அவதாரம் செய்து அதன் பிறகு ராவணன் கும்பகர்ணனை வதம் புரிந்து அதன் பிறகு என்ன செய்கிறார்? மூன்றாவது துவாராபர யுகம். இந்த துவாராபர யுகத்திலே பார்த்தால் என்ன நடக்கிறது? இந்த பூமாதேவியாகப்பட்டவள் நாராயணத்தை சென்று நாராயணா, இந்த பூமி பாரங்கள் தீர்க்க முடியவில்லை, என்னால் தாங்க முடியவில்லை, பாரம் அதிகரித்துக் கொண்டு போகிறது, பாவச் செயல் செய்கிறார்கள், புண்ணியம் என்பதை செய்ய கிடையாது அப்படின்னு சொல்லி நாராயணத்தில் முறையமுடுகிற போது இந்த பூமி பாரங்களை நான் தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நாராயணமூர்த்தி என்னாச்சுதா? இந்த பூமி பாரங்களை தீர்க்க வேண்டும், அரக்கர்களை அழிக்க வேண்டும், ஐவராஜர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன ஐவராஜாக்களிலே ஒருவனா இருக்கின்ற ஆதிசனுடைய அம்சமாகவே எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா அதாவது வசுதேவருக்கும் தேவி கம்மனுக்கும் 8வது குழந்தையாகவே கிருஷ்ண பரமாத்மாவை தோற்றமளித்திருக்கிறார். இந்த 3 பிரிவினை பார்த்தா எம்பெருமானா இருக்கின்ற கிருஷ்ண பரமாத்மாவை பிரியாமல் பிறந்திருக்கிறேன். அதனுடைய காரணமா என்ன சொல்வார்கள்? அந்த பேராக அர்ஜுனன் என்று மாறியது. இல்லையா? அதனால இந்த கிருஷ்ணனை பிரியாமல் இருந்த காரணத்தினால் அரித்துணை என்ற வார்த்தையாக விட்டது அர்ஜுனனா மாறியது. இல்லையா? சரி, அப்படின்னு அர்ஜுனன் இருந்தாலும் என்னோட குலம் சொல்லுமா? சொல்லுங்க.
பள்ளத்தவராத சந்திரகுலம், கட் பண்ண சேவாயிரும். கோடத்தவராத குலம், பள்ளத்தவராத வாண்டகுலம். பையன் விடா. அந்த பையன்கிட்ட இருந்து அது இன்னொருத்தர் வாங்கினாரு. வாங்கி இது கொஞ்சம் பிடிக்கா 10 நிமிஷம்னு சொல்லிட்டு போனாரு. காணுமே. ஆமா அந்த சந்திரனை பார்த்தா எப்படி இருக்குது? அவள் தான் அவர் முடிஞ்சிச்சு. அடுத்தது வர போறாங்க. அவங்க அண்ணன் வருவாரு. சந்திரகுலம் சிவன் தன்னுடைய ஜடாவிரத்திலே அடைந்திருக்கிறாரே சந்திரன். சந்திரன் அவரோட இனத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இல்லையா? சத்தியம் தவறாத சந்திரகுலம், குலம், கோடு தவறாத குருகுலம், பழுத தவறாத பாண்டவர்களும் குலம் இல்லையா? ஆமா அப்படி இருந்து அந்த பாண்டவருக்கு ஆ, அதனால இப்படி பாண்டவர்கள் ஐவராஜாக்கள் ஒருவரா இருக்கின்ற ஆ, என் பேர் அர்ஜுனன் சொன்னேன். அர்ஜுனன். நான் யாருக்கு தம்பி, யாருக்கு தம்பி? யாருக்கு அண்ணன்? அண்ணன். சொல்லட்டுமா? அண்ணன் சொல்லுங்க. யார சரி. டேய், ஏய், அப்படி அர்ஜுனனை என்றால் அர்ஜுனன் எத்தாலோ? முரசக்குடி உடையோன். ஆஹா, யாரு? முரசக்குடி ஒடியோன். முரசக்குடி உடையோன். அரசனான தர்மருக்கு தம்பி. தர்மன். ஆமா. எரும மிளகு உள்ள கொண்டு டேய், ஆ, தர்மன் என்று ஏளனம் செய்யாத. ஆஹா, தர்மருடைய பேரை சொன்னால் சொன்னார். மிதித்த பில் வாடாதவன், வாடாதவன். கள்ளங்கபடம் இல்லாதவன், சூதுவாது தெரியாதவன் சத்தியமா. இல்லையா? ஆ, அதனால ஆ, முரசக்குடியுடைய ஒடியோன். அரசனான தர்மர் தம்பி. தர்ம தம்பி. தர்மர் தம்பி தர்ம தம்பி. இல்லையா? ஆ, சாஸ்திர கொடையுடையோன். ஒடியோன். சகாதேவனுக்கு தனக்கு அண்ணன். அண்ணன். எப்படி? ஆமாங்க. எனக்கு முன்னே பிறந்தவர்கள் 2 பேர்கள். 2 பேர்கள். தர்மன் பீமன். சீமன். எனக்கு பிறகு பிறந்தவர்கள் ஆஹா, முதல்ல சகாதேவன். ராஜாவர்கள். சின்ன சகாதேவன் சின்ன பசங்க. ஆமா. எப்படி? சரி. அர்ஜுனன் சொன்னேன். ஆஹா, ஆனால் அர்ஜுனன் என்பதுதான் தெரியுமே தவிர தவிர நான் எப்பேர் விட்டு அழகு வந்தவன், அழகுபடுத்த எப்படி விட அழகு வாங்கிட்டவன். அழகு வாங்கினவன். தூங்குறவங்களை கேட்டு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. உட்காந்துக்கிறவங்களை கேட்டா உங்களுக்கு கேட்டா கட்ட சொல்லுவாங்க. என்னன்னு ஆ? அவனடி ஆட்டான். ஆ அதிபதி ஆ அர்ஜுன் சொல்றான். ஆ. என்னாடி ஆட்டான்னா ஆ. பாடி ஆட்டம் புடிச்சிருக்கிறீங்க. ஆமா. தூங்குறவங்களை கேட்டா உங்களை கேட்டு பாரு. ஆ எப்பா எப்பா அர்ஜுன மண்ணா பாரு. ஆ நாடி போய் பார்த்தான். ஐயோ காட்டு காட்டு நாம காட்டு போயாச்சு. சரி அவங்க தூங்கிதான் இருக்கிறாங்க. அது எப்படி கரெக்டா சொல்லுவாங்க? பார்த்ததாலும் சொல்லுவாங்க. அதனால பாக்கல இல்லையா? ஆ என்ன சொல்லிட்டு வச்சுக்கோ. நம்ம பார்த்து மாதிரி பேர் வந்து அது நல்லதான் இல்லையா? கூட்டுக்கு போறதாவோட தூங்கிட்டு வழியில் போகும்போது நாளைக்கு எப்படி சின்ன கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? சூப்பரா ஆண்டாங்கன்னு போயிட்டா பதிலே கிடையாது. கிடையாது. தூங்குறவங்க ஆமா. பாக்குறவங்க முன்னாடி கூட்டாங்க ஆட்டம் அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் தூங்குறத ஆமா ஆமா. அப்படியா? இந்த மாதிரி ஜெட்டி போடா தூங்குற ஆளுங்களும் தூங்குங்க. அதனால இப்படி அர்ஜுனன் சொன்னேனே, என்னுடைய அழகு என்ன, என்னுடைய பெருமை என்ன, பெருமை என்ன? என்னுடைய நடை என்ன, நடை. என்னுடைய உடை என்ன, டேய், எப்பேர் விட்டு அழகு வேண்டாம் சொல்லுமா? சொல்லுங்க. நானுமே காணுமே போன் கொடுத்து போனேன்.
எனக்கு எத்தனை அழகு? 32 அழகு. 32 அழகு. அழகு இல்லையா? என்னென்ன அழகு? முதுகிலே மச்சரேகை. முதுகிலே மச்சரேகை. பல்லிலே பரிசுவேனை. நாவிலே நட்சத்திரம். உதட்டிலே உபயமாணிக்கம். தொப்புளிலே அமிர்த கலசம். முழங்காலிலே முத்துமாணிக்கம். பாதத்திலே செந்தாமரை. இப்படி சொல்லக்கூடிய முன்பின் அழகாகப்பட்டது 32 அழகு. அழகு. 1 இல்ல 2 இல்ல. முன்பின் அழகு. 32 அழகு. இந்த 32 அழகை பார்த்தவுடனே யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, என்னை பார்த்தவுடனே மாமா இந்த முறை கொண்டாட வேண்டும். முறையில்லாத பெண்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த அர்ஜுனனுடைய அழகை பார்த்தால் இந்த அழகாகப்பட்டது அவருடைய மனங்களை கவர்ந்து மாமா இந்த முறை கொண்டாட வேண்டும். இல்லையா? சரி. அதனால இப்போது பார்த்தா என்னுடைய அழகை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் ஆகாது. அதனால என்னோட அண்ணன் தர்மச்சந்திரமூர்த்தியாகப்பட்டவர், அதாவது அழைப்பு அதற்கு முன்னதாக நான் இருப்பது எங்கே? அதாவது உபலாவி பட்டணம். எதற்காக இந்த உபலாவி பட்டணம் சென்றோம்? பாவியாகிய துரியோதனன், நயவஞ்சகன், பெரியப்பா மகன், நாக கொடியுடைய நயவஞ்சகன், பாம்பு கொடியுடையோன், அதாவது பாவி துரியோதனன். இது எங்களை என்னச்சுதான் விருந்துக்கின்ற வரவழைத்து அதற்கு முன்னமே நடக்கின்ற வழியிலே நச்சமில்லை நாட்டினார், படுக்கின்றார்களே பாம்புகளை கட்டினார், குளிக்கின்ற துணியிலே குர்ரூசியை நாட்டினார். இல்லையா? சாப்பிடுகிற சாதத்திலே விஷங்களை கலந்து வைத்தார். அதுவே தப்பித்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லி அரைக்கினால் ஒரு மாடியை தயார் செய்து, அதாவது தீ வைத்து குளித்தான் துரியோதனன், அதுலயும் தப்பித்தார்களே. அப்படி இன்றி சகுனி மாமன் அழைத்து, மாமா சகுனி மாமா ஐவராஜர்களை அடியோடு அழைக்க வேண்டும், அவருக்கு சேர வேண்டிய அபிர்வாகத்தை நம்மளும் பெற வேண்டும். அப்படி என்று எனக்கு என்னாச்சுதான் ஐவராஜர்களை அசராவரத்துக்கு விருந்துக்கென்று அழைத்தான். விருந்துக்கென்று அழைத்து பாவியாகிய சகுனியை விட்டு சூதனால் சொக்கட்ட நாடி வந்து இத்தனால் வகடையாடி நாட்டு நகர வண்ட பண்டாரம் நவரத்தின கிரிகிடம் ஞானசான பரிவாரங்கள் வீடு வாசல் அனைத்துகளையும் பறித்து விடுத்தான். விட்டது கிடையாது. என்னாச்சுதான் பாவியாகிய துரியோதனன் திரௌபதியை கொண்டு வந்து 60ஆம் படியில் நிறுத்தி ஜெயங்கொண்டி மேடையில